குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஹெச்எம்ஐ எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்க. நீங்கள் என்ன சீரியஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சீரிஸ் வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன மாடல் டைப்போ அந்த மாடல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் ப்ராஜெக்ட் நேம் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்படி தான் உங்களுக்கு டிசைனிங் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஜென்ரல் ஆப்ஷன் இருக்கு, ப்ராஜெக்ட், எலமெண்ட்ஸ். இப்போ நம்ம எலமெண்ட்ஸில் ஒரு பட்டனை வச்சு எப்படி ஆன் ஆஃப் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இது செட் ஆன், இந்த ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கிளிக் பண்ண உடனே எங்களுக்கு இந்த ப்ளஸ் மாதிரி வந்துடும். கிளிக் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் இது டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் இங்கே அட்ரஸையும் கொடுக்கணும். ரைட் அட்ரஸ்ன்னு இருக்கா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா X0 இந்த மாதிரி நீங்கள் அட்ரஸையும் கொடுக்கணும். டெக்ஸ்ட், இப்போ நீங்கள் அந்த பட்டன் வந்து ஆஃப் ஆன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு விசிபிளா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க டைப் பண்ணிக்கலாம். என்ன வேணுமோ உங்க டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த பட்டன் வந்து எப்படி இருக்கணும், பிக்சர், அந்த பிக்சரை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல வந்துட்டு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். எந்த மாதிரி பிக்சர் வேணுமோ நீங்க இதுல இருந்து எடுத்து நீங்க செட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஆக்ஷன் பட்டன், பட்டன் சுவிட்சஸ், ஜெனரல் பட்டன். நான் இந்த பட்டன் எடுத்துக்கிறேன். இதுல எந்த மாதிரி உங்களுக்கு பட்டன் தேவைப்படும் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்படியே இங்க மூவ் பண்ணீங்கன்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். 0ல இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி வேணும், 1ல இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி பட்டனோட சிம்பிள் மாறணும், இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸ்ட்ரெச் மோட்ல ஸ்ட்ரெச் 1:1 இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். 2 ஸ்டேட்டுக்குமே நீங்க இந்த மாதிரி கொடுக்கணும். கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஆன் ஆஃப் பட்டன் வந்து இங்க பிளேஸ் ஆயிடும். இந்த பட்டன் வந்து நம்ம போட்டுட்டோம். இதுக்கு ஒரு இண்டிகேட்டர் வேணும், லைட் வேணும். இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண பட்டன் ப்ரெஸ் பண்ண நமக்கு ஒரு லைட் எரியணும். அந்த நீங்க இண்டிகேட்டர்ல இந்த மல்டி ஸ்டேஜ் இண்டிகேட்டர் எடுத்து இந்த மாதிரி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, பாக்ஸ் மாதிரி. இதுல வந்து அட்ரஸிங் நம்ம இதுக்கு எப்படி கொடுக்கணும்னா, நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த லைட் எரியணும். அப்போனா இந்த பட்டனுக்கு என்ன அட்ரஸ் கொடுத்தோமோ அதே அட்ரஸ் தான் இங்கேயும் கொடுக்கணும். பட்டனுக்கு X0 கொடுத்தோம், இங்கேயும் நமக்கு X0 கொடுக்கணும். நீங்க டெக்ஸ்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். இல்ல டெக்ஸ்ட் தேவையில்லை அப்படின்னா நீங்க டேரக்டா பிக்சர் போய்க்கலாம். போயிட்டு நீங்க பிக்சர் சூஸ் பண்ணிக்கங்க. பிக்சர்ல லேம்ப்ல எனக்கு ஆஃப் ஸ்டேட்ல எனக்கு இந்த மாதிரி லேம்ப் வந்து இருக்கணும், ஆன் ஸ்டேட்ல எனக்கு கிரீன் எரியணும். இந்த மாதிரி நீங்க பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிட்டு சைஸ்ல 1:1, அதே மாதிரி இதுலயும் 1:1 இந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப நம்ம ப்ரோக்ராம் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கம்பைல் பண்ணணும். கம்பைல் ப்ராஜெக்ட்ல போய் கம்பைல் கொடுக்கணும். இப்போ கம்பைல் நடக்குது. இங்க பாருங்க, ப்ரோக்ராம்ல எந்த எரரும் இல்லை, கம்பைலேஷன் சக்சஸ்ஃபுல். இப்போ ஆஃப்லைன் சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ ப்ரெஸ் பண்ணுங்க, ஆன் ஆயிடுச்சு. எகைன் ப்ரெஸ் பண்ணுங்க, எதுவுமே உங்களுக்கு நடக்காது. ஏன்னா நம்ம இங்க வந்து போட்ட பட்டன் வந்து செட் ஆனுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம். செட் டு ஆஃப் கொடுத்தோம்னா தான் நம்ம அது வந்து நமக்கு ஆஃப் ஆகும்.
செட் டு ஆஃப் ஆப்ஷன் எடுத்துட்டு அதே மாதிரி நீங்க பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அட்ரஸ் தான் x0 வந்து ப்ரெஸ் பண்ணுவோம், நம்ம ஆஃப் ஆகணும். பிக்சர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பட்டன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜெனரல் பட்டன் ஆஃப் பண்றதுக்கு நான் இந்த மாதிரி பட்டன் எடுத்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பட்டனை பிளேஸ் பண்ணியாச்சு. சைஸ் வந்து 1:1 நம்ம கொடுத்தாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா? ஜெனரல் ப்ராஜெக்ட் போயிட்டு கம்பைல் கொடுங்க. கம்பைல் சக்சஸ்ஃபுல் ஆயிருச்சு. சிமுலேஷன் கொடுங்க. சிமுலேஷன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஆன் பண்ற ஆன் ஆகுது, ஆஃப் பண்ற உங்களுக்கு லேம்ப் ஆஃப் ஆயிருச்சு. பாருங்க, ஆன் ஆஃப். ஏன்னா இது செட் டு ஆன். ஆன் பண்ணும்போது நமக்கு லைட் எரியும். செட் டு ஆஃப்னா ஆஃப் பண்ணா லைட் ஆஃப் ஆயிரும். இப்படித்தான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணணும். இதுதான் பேசிக் ப்ரோக்ராமிங். அடுத்தடுத்து நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. தேங்க்யூ.